ஒரு வழியா தப்பிச்சேன். இல்லன்னா நாளைக்கு தான் வந்திருக்கணும். நான் விஆர்எல் போயிருந்தேன். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, என்னோட பார்சல் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் இந்த மாரி ட்ராக்கிங் பண்ணேன். என்னோட பார்சல் வந்துருச்சா என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி உடனே நான் வந்து கிளம்பி போயிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 மணிக்குள்ள வந்துருங்க. ஏன்னா அது பொங்கல் டைம். ஸோ 5 மணியோட க்ளோஸ்ன்னாங்க. சரி நான் 3 மணிக்கு பார்த்தேன். ஒரு 3:30 போல போய் சேர்ந்துட்டேன் விஆர்எல்க்கு. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்தா சொல்றாங்க, சார் உங்க பேக்கேஜ் இன்னும் கீழ இறக்கல. எல்லாம் லாரியில தான் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது? அதான் எல்லாமே இறங்கிடுச்சுன்னு சொன்னாரு. இப்படி அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாரு. நான் கஷ்டப்பட்டு அங்க 6 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்துட்டு வந்தா இப்படின்னாங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த லாரிய வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்சல் எடுத்துட்டு இருந்தாங்க. என் பார்சல் வந்து கிளீனா தெரிஞ்சது. கிரீன் கலர் கவர் போட்டு இருந்துச்சு. அது எப்படி உன் பார்சல் கரெக்ட்டா தெரிஞ்சது? ஏன்னா, அந்த வண்டியில ஏகப்பட்ட பார்சல் இருக்குது. எப்படி உன்துன்னு கரெக்ட்டா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் இதே சேம் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்ப எனக்கு வந்த பேக்கேஜ் வந்து அதே சேம் கிரீன் கலர் தான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் அவர்ட்ட சொன்னேன். சார் அந்த கிரீன் பேக் மட்டும் செக் பண்ணி பாருங்க. அதுவும் வேற டாப்ல இருந்தது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால கீழே போட்டு வைக்காம டாப்ல இருந்ததுனால எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருந்தது. செக் பண்ணி பார்த்தாரு. என்னோட ட்ராக்கிங் இருந்துச்சு. சரிப்பா நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு செகண்ட் என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கருந்து விஆர்எல்ல இருந்து என்னோட வீட்டுக்கு வந்து போர்ட்டர் புக் பண்ணேன். ஆட்டோ போர்ட்டர் புக் பண்ணேன். ஸோ அது வந்து ரூ. 300 காமிச்சது. சின்ன புக் பண்ணா 400, 450 அந்த ரேஞ்சு காமிச்சது. பாக்ஸ் வந்து லிமிடெட் சைஸா இருந்தது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 50 கேஜி வரைக்கும் அந்த ஆட்டோல இதுல போட்டு அனுப்பலாம். அந்த ஷேர் ஆட்டோலயே வரும்ல. அந்த ஆட்டோல போட்டு அனுப்பிச்சு விட்டேன். அந்த வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். ஸோ அந்த ஆட்டோல போட்டு புக் பண்ணி விட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன் வண்டி எடுத்துக்கிட்டு. ஏன்னா இங்க நான் மெயினா வந்ததே சீல் போட்டா மட்டும்தான் ப்ராடக்ட் கையில குடுப்பாங்க. இல்லன்னா குடுக்க மாட்டாங்க. இல்லன்னா ஃபோன்லயே போர்ட்டர் புக் பண்ணி அங்கருந்தே வண்டியில போட்டு அப்படியே வர வச்சுட்டு இருப்பேன் டைரக்ட்டா. ஸோ சீல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து சீல போட்டு நான் கிளம்பிட்டேன் வண்டிய புக் பண்ணிட்டு. அப்புறம் அவர் உள்ள எடுத்து வச்சுக்கினாரு. எடுத்துட்டு வந்து வீட்டாண்ட இறக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட பார்சல வந்து 2த்தையும் பிரிச்சுட்டு, அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்னா எடுத்து என்னோட பார்கோட் லேபிள் உள்ள ஒட்டிட்டு ஸ்கேனிங்க்கு. அப்பதான் அமேசானுக்குள்ள ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வைஸ் ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் திரும்ப அதே பாக்ஸ்ல போட்டுட்டு, டேப் போட்டு ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஓவரால் வந்து பேக் பண்ணி டேப் பண்ணி அடிச்சுட்டு வெளியில பாக்ஸ் லேபிள் ஒட்டிட்டேன். 2 பாக்ஸ் லேபிள் ஒட்டிட்டு அதை FBAக்கு வந்து ரெடி பண்ணி விட்டேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு பண்ண விஷயங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு இந்தியா காம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.